அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் நமது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாலை வேளையிலே அலைபேசி வாயிலாக ஒரு துயரமான செய்தி நம்முடைய செவிகளிலே ஒலித்தது. ஆம், அந்த செய்தி என்னவென்றால், அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் கோவிலூர் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் மதிப்பிற்குரிய உயர் திரு ஜி. நாகராசன் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி. இந்த செய்தியை அறிந்தவுடன் நமது கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வந்தது. அதற்கு காரணம் என்னவென்றால், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை விட்டு பிரிந்த பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் என்றொரு கழகத்தை ஆரம்பித்த புதிதில் கிராமங்கள் தோறும் நம்முடைய கழகத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எண்ணிய பொழுது, அந்த காலகட்டத்தில் ஆசிரியராக பணியாற்றியவர்கள், அரசு ஊழியர்கள் இன்றளவும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அரசு ஊழியர்களின் வாக்கு வங்கி இருக்கின்றதற்கு காரணம் என்னவென்றால், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் சொல்வளமும் குரல் வளமும் தான் என்பதை இந்த நாடு நன்கு அறியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வளர்ப்பதற்காக தன்னுடைய ஆசிரியர் பணியையும் சேர்த்து கழக பணியையும் பொதுமக்களிடையே கொண்டு சேர்த்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்தநாள் நிகழ்வின் போது மரக்கன்றுகளை நட வைத்து இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டிய வகையில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் கொள்கைகளை எடுத்துரைத்து அவர் வழியிலேயே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்தவர்தான் மதிப்பிற்குரிய ஆசிரியர் ஐயா உயர் திரு ஜி. நாகராசன் அவர்கள். அவர் மட்டும் அல்ல, அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைவருமே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினராக்கி அவருடைய வழியிலேயே இன்றளவும் அவருடைய மகன்களான ஜி.என். செங்குட்டுவன் அவர்களும் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மதிப்புக்குரிய அண்ணன் திரு ஜி.என். நாகராஜன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திரு ஜி.என். கதிரவன் அவர்களும் தன்னுடைய 3 மகன்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காகவே வளர்த்து ஆளாக்கியவர்தான் மதிப்புக்குரிய ஆசிரியர் திரு ஜி. நாகராஜன் அவர்கள். அந்த காலகட்டத்தில் கிராமப்புறங்களில் ஒரு கழகத்தை வளர்ப்பதென்றால் மிகவும் கடினமான விஷயம். அதை மக்களிடத்தில் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளையும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கொள்கைகளையும் கொண்டு சேர்த்து இன்று அந்த பகுதியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஆலமரமாக வேரூன்றி இருப்பதற்கு காரணம் ஆசிரியர் அவர்களும் ஒருவர் ஆவார் என்பதை நான் எண்ணி பார்க்கின்றேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நான் சிறு வயதிலிருந்தே நானும் அதே கிராமத்தை சேர்ந்தவன் என்பதால், இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தாய் வழி உறவினரும் ஆவார். அந்த வகையிலே அவருடைய இல்லங்களில் சிறு வயதில் விளையாட செல்லும் போதெல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் புத்தகங்களும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் புத்தகங்களும் தான் ஒரு நூலகமாக திறந்து வைத்திருப்பார்கள். அதை இப்பொழுதும் நான் எண்ணி பார்க்கின்றேன். அது போன்றது
தலைவர் வழியிலே வந்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவே உருவாக்கினார். அந்த காலகட்டத்தில் நடந்த தேர்தல் சமயத்தில் தன்னுடைய மகனை வேட்பாளராக ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு வேட்பாளராக அறிவித்து அந்த பகுதியிலே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒன்றிய கவுன்சிலரும் ஆனார். அன்பிற்கும் மரியாதைக்கும் மதிப்புக்குரிய திரு ஜி.என். ராசராசன் அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் கிராமங்களில் மீண்டும் சொல்கிறேன், கிராமங்களில் ஒரு கழகத்தை வளர்ப்பது என்பது பெரிய விஷயம். அதைவிட பெரிய விஷயம் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் அதிலே ஈடுபடுத்தி கொண்டு அவர்களையும் தன்னுடைய கட்சியில் உறுப்பினராக்கி அவர்களையும் கழகத்திற்காக பொது சேவை செய்ய வைத்தவர்தான் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஐயா ஜி.என். நாகராசன் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பகுதியில் உள்ள கிராமங்களில் உள்ள பொதுமக்களுக்கும் ஒரு பேரிழப்பாகும் என்பதை தெரிவித்து கொண்டு அவர்களை இழந்து வாடும் அன்பு மகன்களுக்கும் அன்பு மகள்களுக்கும் உறவினர்களுக்கும் கோவிலூர் கிராம பொதுமக்களுக்கும் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து பகுதியைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் கண்ணீருடன் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.